ரஃபாவின் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் களமிறங்கும் ஐக்கிய அரபு அமீரகம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தின் 12 படைப்பிரிவுகளை காணவில்லை. கோலன் குன்று பிரதேசத்தில் புதிதாக களமிறக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பலியாடுகள். ஜோர்டானிய பாராளுமன்ற தேர்தலும் ஹமாஸுக்கு சாதகமான நிலைப்பாடுகளும். விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மீள பெற்றுக்கொள்ளும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு. ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மீள பெற்றுக் கொள்வதற்கு அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களான USS ரூல்ஸ்வெல்ட் மற்றும் USS ரசல்ஸ் ஆகிய 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையும் மீண்டும் அமெரிக்காவுக்கே திரும்புமாறு அமெரிக்க ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கட்டளையிட்டுள்ளார். இன்னும் சில நாட்களில் அல்லது இன்னும் சில வாரங்களில் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய அமெரிக்க போர்க்கப்பல்களையும் முழுமையாக திரும்ப பெறுவதற்கு அமெரிக்க தலைமைகள் கலந்தாலோசித்து வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இன்னும் 72 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என ஒவ்வொரு நாளும் செய்திகளையும் அறிக்கைகளையும் வெளியிட்டு வந்த அமெரிக்க தலைமைகள் தற்போது மத்திய கிழக்கிலே இருந்து அவர்களுடைய போர்க்கப்பல்களையும் பின்வாங்குவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். அமெரிக்க கடற்படையினரை மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலிருந்தும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலிருந்தும் வெளியேற்றுவதற்கும் ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வாறு அமெரிக்க போர்க்கப்பல்கள் பின்வாங்குவது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மறைமுகமான வெற்றியாகவும் கருதப்படுகின்றது. அமெரிக்காவின் சூழ்ச்சி திட்டங்களுக்கும் தந்திரங்களுக்கும் ஈரானிய தலைமைகள் அடிபணியவில்லை. மேலும் அமெரிக்கா விரித்திருந்த வலையிலும் ஈரானிய தரப்பினர் சிக்கிக் கொள்ளவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிராக களமிறங்கிய அமெரிக்க தரப்பினர் பொருளாதார ரீதியிலும் இழப்புகளையும் சந்தித்துள்ளார்கள். அமெரிக்க கடற்படையினை மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் நிலைநிறுத்தி 1.5 மாதத்திற்குள்ளே பல மில்லியன் டாலர் பணத்தினையும் இழந்துள்ளார்கள். அதே நேரம் இது அமெரிக்க உளவு பிரிவினுடைய மிகப்பெரிய தோல்வியாகவும் கருதப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள், எந்த நேரத்தில் எப்படியான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற விடயத்தை கூட அமெரிக்காவின் உளவு பிரிவினால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1.5 மாதமாக ஒட்டுமொத்த கடற்படையையும் மத்திய கிழக்கு பிரதேசத்திலே களமிறக்கி இருந்தாலும் ஈரானின் தாக்குதல் தொடர்பான உளவு தகவல்களை இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் பின்வாங்குவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் நாங்கள் நிச்சயமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வந்தடையும். மேலும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் வித்தியாசமானதாகவே அமைந்திருக்கும் என்றும் ஈரானினுடைய இராணுவ தலைமைகளும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்பாக சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் அவர்களுடைய ஆய்வு கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இந்த தடவை ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் வித்தியாசமானதாகவே அமைந்திருக்கும். கடந்த ஏப்ரல் மாதம் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நூற்றுக்கணக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தடவை ஈரானின் இந்த பதிலடி தாக்குதல்கள் இவ்வாறு அமையப் போவதில்லை. ட்ரோன் தாக்குதல்களுக்கும் ஏவுகணை தாக்குதல்களுக்கும் பதிலாக ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே உளவாளிகளை களமிறக்கி படுகொலை தாக்குதல்களையே மேற்கொள்ளப் போகின்றார்கள். ஈரானுக்குள்ளே எவ்வாறு உளவாளிகளை களமிறக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தியாகி இஸ்மாயில் ஹனியா அவர்களை படுகொலை செய்ததோ அதே போன்று ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே உளவாளிகளை களமிறக்கி ஒரு மிகப்பெரிய படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரை இலக்கு வைத்தோ அல்லது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பயங்கரவாதி பென்குவேரை இலக்கு வைத்தோ ஈரானிய தரப்பினர் இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொள்ளலாம். மேலும் ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் மேற்கொள்ளக்கூடிய பதிலடி தாக்குதல்களை விட இந்த பதிலடி தாக்குதலானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அதிக வலியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இறையாண்மையையும் கேள்விக்குறியாக்கிவிடும். மேலும் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கிவிடும் என்றும் சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். எனவே இந்த மத்திய கிழக்கு ஆய்வாளர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு அமைவாக ஈரானிய தரப்பினர் இந்த படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. ஏனென்றால் நேற்றைய தினம் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷின்பெட் உளவு பிரிவானது ஒரு செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. ஈரானிய உளவுத்துறையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பல நபர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாற்றுவதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷின்பெட்
உளவு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அடுத்து நேற்றைக்கு முன்தினம் ஜோர்டானில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. நேற்றைய தினம் குறித்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளும் வெளியாகி இருந்தன. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக ஜோர்டானினுடைய பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய IAF கட்சியானது வெற்றி பெற்றுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் 31 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலமாக பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. அத்தோடு ஜோர்டானினுடைய எதிர்க்கட்சியான IAF கட்சியானது ஹமாஸுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சியாகும். பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய கட்சியாகும். கடந்த 11 மாதமாக காசாவில் நடைபெற்று வரக்கூடிய யுத்த களத்தின் விளைவாகத்தான் ஜோர்டானிய மக்கள் இந்த கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் பலஸ்தீனியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு ஜோர்டான் நாட்டினுடைய அதிகளவான அதிகாரங்கள் அனைத்தும் ஜோர்டான் மன்னரிடமே காணப்படுகின்றது. இதனால் குறித்த ஆட்சியினை கலைப்பதற்காக ஜோர்டானிய மன்னர் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் ஜோர்டானிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் குறித்த கட்சியானது வெற்றி பெற்றிருப்பது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் ஒரு சாதகமான நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஜோர்டான் எல்லையின் மூலமாகத்தான் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள்ளே அதிகளவான ஆயுதங்கள் கடத்தப்படுகின்றன. ஈரானிலிருந்தும் அதிகளவான ஆயுதங்கள் மறைமுகமாக ஜோர்டான் எல்லையின் மூலமாகவே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்குள் கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே தற்போது பாராளுமன்ற தேர்தலில் ஹமாஸுக்கு ஆதரவான கட்சி ஆட்சியை பிடித்திருப்பதனால் ஜோர்டான் எல்லையின் மூலமாக இலகுவாக ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் பலஸ்தீனிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே போன்று ஜோர்டானுடைய தேர்தலில் ஹமாஸுக்கு சார்பான கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜோர்டான் எல்லைக்கும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பினை அதிகப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போவதாகவும் குறித்த பிரதேசத்தினூடாக நடைபெறக்கூடிய ஆயுத பரிமாற்றங்களையும் ஆயுத கடத்தல்களையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போவதாகவும் நெட்டன்யாஹு இன்றைய தினம் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஜோர்டான் எல்லைக்கும் வெஸ்ட் பேங்க் எல்லைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் பாதுகாப்பு சுவர்களை அமைப்பதற்கான திட்டங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளை முழுமையாக தடுத்து நிறுத்துமாறு இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமானது இந்த கோரிக்கைகளை நிராகரித்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளை நிறுத்துவதற்கு இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதன் மூலமாக இந்தியா தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதிகளை மேற்கொள்ளப் போகின்றது. இதைத் தொடர்ந்து பலஸ்தீனிய மனித உரிமை அமைப்புகள் இந்தியாவுக்கான கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான இந்த ஆயுத ஏற்றுமதிகள் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலையுடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்றும் பலஸ்தீனிய மனித உரிமை நிறுவனங்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் தற்போது எங்களுடைய இருப்பு மையத்தினை வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகர்த்தி இருக்கின்றோம். தெற்கு பிரதேசத்தில் போர் இறுதி கட்டத்தினை அடைந்து விட்டது. இனி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகள் வடக்கு பிரதேசத்தில் காணப்படுகின்றன. இதற்கமைவாக வடக்கு பிரதேசத்திலே பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி எங்களுடைய மக்களை மீள குடியமர்த்துவதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட இலக்காகவும் இருக்கப் போகின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதே போன்று அவசரமாக பணைய கைதிகளுடைய பரிமாற்ற ஒப்பந்தத்தினை மேற்கொண்டு ஹமாஸுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு நாங்கள் வடக்கு பிரதேச முழுநில போரொன்றினை ஆரம்பிக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய பயங்கரவாத தலைமைகளில் ஒருவரான பென்னி கான்ஸும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அதாவது நெட்டன்யாஹுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் அவசரமாக லெபனானுக்கு எதிரான முழுநில போரொன்றினை ஆரம்பிக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுத்து வருகின்றார்கள். ஹமாஸுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு விட்டு வடக்கு பிரதேசத்தில் முழுநில போரை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அத்தோடு அவசரமாக அமெரிக்க தூதர் அமோஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்ய போகின்றார். லெபனானுக்கு எதிரான முழுநில போரொன்றினை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் இந்த போரினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொள்வதற்காகவே அமெரிக்க தூதர் அமோஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அவசரமான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மொத்தமாக 9 தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக டான் குடியேற்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சோதனை சாவடி ஒன்றினை இலக்கு வைத்து அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மெடாட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு தளத்தை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக குறித்த உளவு தளத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த தீயை அணைப்பதற்காக 5க்கும் அதிகமான தீயணைப்பு படைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே ஒப்புக்கொண்டுள்ளன. அதே போன்று நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியிருக்கக்கூடிய 4 கட்டிடங்களை இலக்கு வைத்து அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல்களை
மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இன்று காலை மேற்கு கலிலே பிரதேசத்தை இலக்கு வைத்து 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 5 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலிலே 3 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவ வீரர் ஒருவரும் வீரமரணம் அடைந்துள்ளார். அத்தோடு கடந்த 11 மாதத்திற்குள் 398 ஹிஸ்புல்லாஹ் ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ படை ஒன்றையும் களமிறக்கியுள்ளது. சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினூடாகவும் தென்மேற்கு பிரதேசத்தினூடாகவும் கோலன் குன்று பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என்கின்ற காரணத்தினாலும் கோலன் குன்று பிரதேசத்தினூடாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஊடுருவல் தாக்குதல்களையும் ஆரம்பிக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் காரணத்தினாலுமே இந்த புதிய படைப்பிரிவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் கோலன் குன்று பிரதேசத்தில் களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காசாவின் யுத்தகலத்திலே பலஸ்தீனிய போராளிகளினால் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்ட கோலானி படைப்பிரிவிலே இருக்கக்கூடிய எஞ்சிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையே இந்த புதிய படைப்பிரிவில் களமிறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது காசாவின் யுத்தகலத்தில் களமிறக்கப்பட்ட கோலானி படைப்பிரிவிலே உயிர் தப்பிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு சிப்பாய்களையே தற்போது புதிய படைப்பிரிவின் மூலமாக கோலன் குன்று பிரதேசத்தில் களமிறக்கி இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே களமிறக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பலியாடுகளை தற்போது கோலன் குன்று பிரதேசத்தில் மீண்டும் களமிறக்கியுள்ளார்கள். கடந்த 10 நாட்களுக்குள் 5,30,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மத்திய காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குழந்தைகளுக்கும் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குழந்தைகளுக்கும் முழுமையாக போலியோ தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய 2,00,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய குழந்தைகளுக்கு முழுமையாக போலியோ தடுப்பூசி விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது. இதற்கமைவாக மத்திய காசாவின் நுஷத் முகாம் பிரதேசத்திலே அல் ஜவுனி பாடசாலையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குறித்த பாடசாலையிலே 5000க்கும் அதிகமான இடம்பெயர்ந்த பலஸ்தீனிய மக்கள் தங்கியுள்ளார்கள். இவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த வான்வழி தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே 30க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று குறித்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் 6 UNRWA நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் அல் ஜவுனி பாடசாலையிலே ஹமாஸினுடைய கட்டளை தளம் இருந்ததாகவும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குறித்த கட்டளை தளத்தினை பயன்படுத்தி ஹமாஸ் தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இதனால் தான் நாங்கள் குறித்த பாடசாலையை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் குறித்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் அதிகமானோர் பெண்களும் குழந்தைகளுமே உள்ளடங்குகின்றார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. காசாவில் உள்ள பாடசாலைகள் மற்றும் முகாம்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தினசரி குண்டுவெடிப்பு மற்றும் வான்வழி தாக்குதலின் முக்கிய இலக்காக மாறியுள்ளன. ஒவ்வொரு நாளும் ஜியோனிச ஆக்கிரமிப்பு பாடசாலைகளையும் முகாம்களையும் இலக்கு வைத்தே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியினை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று அதிகளவான அரபு நாடுகள் பலஸ்தீனிய மக்களுடைய இந்த இனப்படுகொலையை மறந்துவிட்டார்கள். கடந்த 11 மாதமாக இனப்படுகொலை செய்யப்பட்டு வரும் இந்த பலஸ்தீனிய மக்களை அதிகளவான அரபு நாடுகள் முழுமையாக மறந்துவிட்டார்கள். தற்போது அதிகளவான அரபு நாடுகள் இந்த இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை கூட வெளியிடுவதில்லை. இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக எந்த விதமான உச்ச அழுத்தங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கவும் இல்லை. அதே நேரம் அதிகளவான அரபு நாடுகள் காசாவிலே யுத்தம் நிறைவடையும் வரை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தினை நிறுத்தும் வரை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடனான உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் இவற்றிற்கு ஒருபடி மேலே சென்று ஐக்கிய அரபு அமீரகமானது எகிப்திய தரப்பினருக்கு இன்றைய தினம் ஒரு முக்கியமான முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். அதாவது காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பிலடெல்பியா எல்லை பிரதேசமானது ஒரு மிகப்பெரிய தடையாக மாறியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக திரும்ப பெற மாட்டேன் என நெட்டன்யாஹூ தொடர்ச்சியான கருத்துக்களையும் நிபந்தனைகளையும் முன்வைத்து வருகின்றார். எனவே இதனால் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் அரபு கூட்டு படைகளை நிலைநிறுத்துவதற்கான முன்மொழிவையே ஐக்கிய அரபு அமீரக தரப்பினர் எகிப்திய தரப்பினருக்கு வழங்கியுள்ளார்கள். மேலும் குறித்த கூட்டுப்படையிலே எகிப்திய ராணுவத்தையும் களமிறக்குவதற்கும் ஐக்கிய அரபு அமீரக தரப்பினர் கோரிக்கை விடுத்திருப்பதாக எகிப்திய ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன.
தெரிவித்துள்ளன. உண்மையிலேயே காசாவில் அரபு கூட்டுப்படைகளே களமிறக்கப்பட வேண்டும் என பல மாதங்களுக்கு முன்பே நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்தார். காசாவின் நெட்சரீம் பிரதேசத்திலும் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலும் இன்னும் காசா முழுவதும் அரேபிய கூட்டுப்படைகள் களமிறக்கப்பட்டு காசா ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என பல மாதங்களுக்கு முன்பே நெட்டன்யாஹூ கோரிக்கைகளையும் முன்மொழிவுகளையும் முன்வைத்திருந்தார். இவை தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பு நான் காணொளிகளிலும் தெரிவித்திருந்தேன். எனவே நெட்டன்யாஹூவின் இந்த கோரிக்கைகளுக்கு அமைவாகவே ஐக்கிய அரபு அமீரக தரப்பினர் தற்போது மத்தியஸ்தர்கள் மூலமாக இந்த புதிய முன்மொழிவை முன்வைத்திருப்பதாகவும் அல் ஜதீத் ஊடகமானது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 12 படைப்பிரிவுகள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் 10,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். சாதாரணமாக ஒரு படைப்பிரிவில் 5000 தொடக்கம் 8000 வரையிலான சிப்பாய்கள் காணப்படுவார்கள். எனவே 12 படைப்பிரிவுகள் என்றால் 60,000க்கும் அதிகமான சிப்பாய்கள் உள்ளடக்கப்படுவார்கள். இவ்வாறு தான் காசாவின் யுத்த காலத்தில் 60,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவரை உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் நெட்சரீம் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு மாத்திரம் நெட்சரீம் பிரதேசத்தில் அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து 8க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அல்-குதுஸ் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அதேபோன்று அல்-கஸ்ஸாம் படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே பெரல் வெடிகுண்டின் மூலமாக மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக வெடித்து சிதறி அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்கினுடைய துல்கராம் பிரதேசத்தில் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக நேற்றிரவு துல்கராமினுடைய நூர்ஷாம் பிரதேசத்திலே அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து 8 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக 2 புல்டோசர் வண்டிகளை சிதைத்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளையும் சிதைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் துல்கராம் நூர்ஷாம் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலில் 3 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை குறித்த பிரதேசத்தில் அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து 6 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக 3 புல்டோசர் வண்டிகள் சிதைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று நப்லஸ் பிரதேசத்திலும் டூபாஸ் பிரதேசத்திலும் 3 வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக 3 புல்டோசர் வண்டிகளை சிதைத்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் 7 புல்டோசர் வண்டிகள் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாகியுள்ளார்கள். அதேபோன்று 3 பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.